ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர்களுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் வைஸாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். 35 தேர்வுகள் 6000க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து நம்ம கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். 23ஆம் தேதி வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் வகுப்போட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் 3rd ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் அறிவியல் பகுதி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த 3ஆம் வகுப்பில் இருக்கா, சயின்ஸில் என்ன பாயிண்ட் இருக்குது, நம்ம எப்படி படிக்கிறது, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ 4 பாடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எனது உடல், பருப்பொருட்களின் நிலைகள், விசை, அன்றாட வாழ்வில், அறிவியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நியமன தேர்வுக்கு கேட்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் படிக்கிறது 1 ஹவரில் படித்து முடிச்சிடலாம். இந்த சயின்ஸ் இந்த புக்கு 4 லெசன் கொடுத்துருக்காங்களா, இந்த 4 லெசனே நீங்கள் 1 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் என்ன எடுத்துக்கணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மீதிலாம் தூக்கி போட்டு போயிடலாம். ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் வந்து லோயர் கிளாஸ் படிக்கிறதுக்குலாம் வந்து அதிக நாட்கள் தேவைப்படாது. ஒரு நாளைக்கு உட்காந்திங்க அப்படின்னா சயின்ஸு, சோசியல், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்னு ஒரே நாளில் கூட நீங்கள் ஒரு டேர்மை கூட படிக்க முடியும். ஸோ ஏன்னா நம்ம ஹையர் கிளாஸை நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம், இல்லை நம்ம பேப்பர் ஒன்று ஏற்கனவே படித்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பள்ளி பாட புத்தகத்தை ஒரு முறை படிச்சிருப்போன்றதுனால சும்மா ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் வந்து நியமன தேர்வு கேட்குற மாதிரி ஒரு போட்டித் தேர்வு கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து லோயர் கிளாஸ் இருக்கான்னா அது இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ பார்க்கலாமா? இப்போ 4 பாடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் அறிவியல் பகுதியில். ஸோ இது எல்லா லெசனுமே நான் வந்து ஸ்பீடாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாடம் வந்து எனது உடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தம், கை கழுவுதல், நம்ம எப்படி சுத்தமாக வச்சு நம்ம உடலை பராமரிக்கிறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது நம்ம கிருமிகள் இருக்குது, கை கழுவணும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த கதையெல்லாம் நம்ம இந்த உரையாடலாம் நம்ம வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஏதாவது ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? கை கழுவுதலோட படிநிலைகள் அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு சும்மா நீங்கள் வாட்ச் பார்த்துக்கோங்க. சரி, ஆக்சுவலாக உலக கை கழுவுதல் தினம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ரைட்டா? இப்போ கை கழுவுதனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றது கூட மேபி நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். கிருமிகளை அழிக்கிறது தெரிஞ்ச விஷயம் தான், அல்லது வெளியேற்றுறதுன்னு சொல்லலாம். வயிற்றுப்போக்கிற்கான ஆபத்தை குறைக்கிறது. ஸோ கிருமிகள் இருந்துச்சுன்னா வயிறு போகும், பேதியாகும், அதெல்லாம் வந்து இது குறைக்குது. கண் தொற்றினை தடுக்கிறது, சுவாச தொற்றிற்கான ஆபத்தை குறைக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரைட்? ஓகே. சும்மா இது மாதிரி மேலோட்டமான விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். இப்போ கிருமிகள் என்ன அப்படின்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம படிக்கணுமானா தேவையில்லை. இங்கே பாருங்கள், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவை. உங்களுக்கு தெரியுமா உலக கை கழுவுதல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு மேபி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சில போட்டித் தேர்வுலாம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உலக கை கழுவுதல் தினம் வந்து சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தண்ணிச்சிட்டு எப்படி கை கழுவலாம் அந்த டேயில் வந்து கொண்டாடுவாங்க. அரசு பள்ளிகளில் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். ரைட்டா? ஸோ அக்டோபர் 15 உலக கை கழுவுதல் தினம். இது வந்து நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு பாயிண்ட் வந்துருச்சா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் பேனை வச்சுட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து லோயர் கிளாஸ்க்குலாம் நீங்கள் நோட்ஸ் தேட வேண்டியதில்லை. நீங்களே ஒரு முறை படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணலாம், ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். 3ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா ஒரு டேர்முக்கே ஒரு 40-50 பாயிண்ட் தான் இருக்கும். அது எக்ஸாம் டைமில் சும்மா ரிவிஷன் பார்த்துப்போம், ஒரு டைம் பார்த்துட்டு போனால் போதும். மறுபடியும் நம்ம புக்கை வச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஆசிரியர்கிட்ட புக்கே இல்லை சார் அப்படிலாம் சொல்கிறீங்க. நெட்டில் இது மாதிரி டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் கூட நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரைட்டா? சரி, இப்போ கழிவறைகளை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெரியும். திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது, அதனால் பல்வேறு விதமான நோய்கள் வருதுன்னு சொல்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? இங்கே பாருங்க, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவுகின்றன. பாதுகாப்பற்ற கழிவுகளில் நிலத்தடி நீர் மாசுபாடு ஏற்படுகிறது. இத்தகைய நோய்களை பரப்புகின்றன. குழந்தைகள் வந்து குடற்புழுக்களால் பாதிக்கப்பட்டு இரத்த சோகைக்கு ஆளாகின்றனர் அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகில் 100 கோடி பேருக்கு மேல் கழிவறைகள் இன்றி வாழ்ந்து வருகின்றன. இவர்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் காலரா வருது, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வருகின்றன. பாதுகாப்பற்ற கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. இத்தகைய நோய்களை பரப்புகின்றன. குழந்தைகளுக்கு வந்து குடற்புழுக்கள் வருது. இது வந்து இரத்த சோகைக்கு ஆளாகின்றனர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ இதுவும் அது இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். உலக கழிவறை தினம் நவம்பர் 19 அன்று கொண்டாடப்படுகிறது. ஸோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து பிங்க் கலரில் ஏதாவது ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ கழிவறை பயன்படுத்தினா என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்குன்றாங்க. காலரா போன்ற நோய்கள் தடுக்கலாம், நமக்கு தனிமை அளிக்கிறது, இது வசதியாக இருந்தது, பாதுகாப்புனது இப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்க, தேசிய குடல் புழு நீக்க தினம் பிப்ரவரி 10. இதில் பாருங்க உலக கை கழுவுதல் தினம் வந்துருச்சு, தேசிய குடல் புழு நீக்க தினம் வந்துருச்சு, நிறைய தினங்கள் இருக்குது. உலக கழிவறை தினம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் முக்கியமான தினங்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? மேலும் அறிந்து கொள்வோம். பாருங்க, இந்தியாவின் தலைநகரான புதுதில்லியில் 1992 முதல்
சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது மேலும் தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு தெரியுமாச்சுன்னா கண்டிப்பாக நீங்களாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கு கிமு பொது ஆண்டு 3000 முதல் 20ஆம் நூற்றாண்டு இதுவரை உலகின் 50 நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. ரைட்டா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், புதுடில்லியில் 1992 முதல் சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டா? குளிக்கிறது, கை கழுவுறது, அப்புறம் குளிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். நமக்கு அது ரொம்ப இந்த கதையெல்லாம் தேவைப்படாது. ரைட்டா? இதை பாருங்க, உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 7ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த லெசன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தினங்கள் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது, கழிவறையாகலாம், கை கழுவுறதாகலாம், அப்புறம் உலக சுகாதார தினம் இருக்கு, நிறைய தினங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பாருங்க, உங்களுக்கு தெரியுமா பூவந்தி மரத்தின் பழத்தில் சல்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. என்ன வேதிப்பொருள் இருக்கு? சப்போனின். சல்போனில் சப்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. மேபி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இதை கொடுத்துட்டு அதில் என்ன வேதிப்பொருள் இருக்கு அப்படின்னு மேபி கேட்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த பழத்தில் என்ன இருக்கு? சப்போனின் என்ற வேதிப்பொருள் இருக்கு. இது வந்து சோப்புக்கு மாற்றாக பயன்படுத்துறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? குளிரலில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க. சும்மா ஒரு முறை நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாட்சி விட்டுக்கோங்க. ரைட்டா? ஸோ இந்த முறைகள்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இடைநிலை ஆசிரியருக்கு என்னவோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? புலனுறுப்புகளை பாதுகாத்தல். நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள உலகை உற்றுநோக்கு புரிந்து கொள்ளவும் புலனுறுப்புகள் நமக்கு உதவுகின்றன. இதில் தோல், முகர்தல், சுவைத்தல், கண்ணு, தொடுதல், காதலா இருக்கு இல்லையா? ஸோ ஐம்புலன்கள் இதை பற்றி பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அடுத்தது வருது. ரைட்டா? சரி, இதில் பாருங்க, இங்கே பாருங்க, கண்கள் அளவான வெளிச்சத்தில் படிக்கணும். ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டான வெளிச்சத்தில் படிக்கணும். அதிக வெளிச்சமும் இருக்கக்கூடாது, மங்கலான இதுலையும் இருக்கக்கூடாது. குறைந்தது 6 அடி தொலைவில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்க்கணும். கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவுதல். மங்கலான அதிக பிரகாசமான ஒளியில் படிக்கக்கூடாது. நாமளே படிக்கிறோம்னா லேப்டாப்பில் அதிக பிரைட்னஸ் வச்சு படிக்கக்கூடாது, மங்களா வச்சுக்கணும். அது மாதிரிலாம் இருக்கு. ரைட்டா? காணொலி விளையாட்டு அல்லது தொலைக்காட்சி நீண்ட தூரம் பயன்படுத்துதல், கைகளால் கண்களை கசக்குதல், அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஸோ அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கணினிகள் முன் அமர்ந்த நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற ஒரு குறைபாடு பொதுவாக ஏற்படுகிறது. கண்கள் உலர்ந்து போதல். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வந்து லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவிலாம் பார்க்குறீங்கன்னா கண்கள் வந்து உலர்ந்து போகும். கண் சிரமப்படுதல், மங்கிய பார்வை மற்றும் தலைவலி ஆகியவை ஏற்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவிலாம் பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அடுத்தது வந்து காதுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, காதணி ஒலிக்கருவி அல்லது தலையணி ஒலிக்கருவி கொண்டு பாடல்கள் கேட்கும் போது அதிகபட்ச ஒலியின் 60% குறைவான ஒலி அளவில் கேட்கவும். ஸோ ஹெட்போன், நம்ம காதில் ஹெட்போன் போடுறோம் இல்லையா, அதில் வந்து நிறைய சத்தம் வச்சு பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 60% சவுண்ட் வந்து வச்சுக்கலாம். வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா அதில் ஒரு பாதி 50% வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சு கேட்கக்கூடாதுன்றாங்க. காதில் அந்த இயர்பட்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. காது எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதை கேட்பாங்களான்னா இதெல்லாம் சும்மா ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் வருமானு எனக்கு தெரியல, வராது. ஆனால் இது பாருங்க, ஒலி அளவானது டெசிபிள் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ரைட்டா? ஸோ அப்போ ஒலி என்பது எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னு மேபி கொஸ்டின் கேட்கலாம். அப்போ டெசிபிள் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. இப்போ 85 டெசிபிளுக்கு மேற்பட்ட எந்த ஒலியும் ஆபத்தானதுன்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெசிபிளில் தான் நம்மளால கேட்க முடியும். அது வந்து காதுக்கு ஒரு பயன்படக்கூடியது, காதை வந்து பாதிக்காது. அது 85 டெசிபிளுக்கு மேலே போச்சுன்னா அது பற்றி இரைச்சல், சத்தம். ரைட்டா? அது வந்து நம்ம காதுக்கு வந்து ஆபத்து. ரைட்டா? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஸோ நிறைய உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் லோயர் கிளாஸில் உங்களுக்கு தெரியுமா, மேலும் தெரிந்து கொள்ளும் கொடுத்துருந்தாங்கன்னா அதையாவது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? தோல் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. விடையலை போன்னு போட்டிருக்காங்களா, அவ்வளோதான். 8 ஒரு கண்களை அசைத்தல். அதுக்கப்புறம் குட் டச், பேட் டச் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லோயர் கிளாஸ் இடைநிலை ஆசிரியர்கள்னா நீங்கள் ஒரு 1ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஸோ வந்து குட் டச், பேட் டச்ன்றதை கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் மேலோட்டமாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டினை கேட்பாங்களான்னு நமக்கு தெரியல, பட் இதுலேயும் ஹைலைட் பண்ணி ஏதாவது கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இது வந்து பாருங்க, இந்த குட் டச், பேட் டச்சில் விதி 1 அது பாருங்க, மறைமுக உறுப்புகளே பிறர் பார்ப்பதோ தொடுவதோ மிகவும் தவறான செயலாகும். ஹைலைட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இது இந்த குட் டச், பேட் டச்சில் இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அது தெரிஞ்சுக்கோங்க. தொடாதே அப்படின்னு சொல்லணும். விதி 2 அது ஏதாவது தப்பாக தொடுறாங்கன்னா தொடாதே அப்படின்னு நம்ம குழந்தைங்க வந்து அவங்களை எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. விதி 3 உதவி கிடைக்கும் வரை கூறிக்கொண்டே இரு.
குட் டச் பேட் டச் யாராவது தப்பாக தொடுறாங்கன்னா இதை நம்ம சொல்லணும், குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்றாங்க. ரைட்டா? இப்போ இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை. ஆனால் இது கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். என்னன்னா, உங்களை யாரேனும் துன்புறுத்தினாலோ, அதாவது குழந்தைகளை சொல்றாங்க, நம்மள இல்ல. ரைட்டா? உங்களை யாரேனும் துன்புறுத்தினாலோ அல்லது தொந்தரவு செய்தாலோ 1098 என்ற உதவி எண்ணை அழைக்கவும், தக்க உதவி கிடைக்கின்றாங்க. சிறார் உதவி எண் இரவு பகல் எண்ணம் 24x7. ரைட்டா? ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து, அது ஆண் குழந்தைனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி, ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கோ ஏதோ சம்திங் இது மாதிரி பேடாக இது பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 1098க்கு வந்து நீங்கள் வந்து அழைக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது பள்ளிகளில் வந்து விழிப்புணர்வாகவே விளம்பரம் ஒரு போர்டு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ரைட்டா? இந்த எண் கேட்பாங்க 10, அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ மேபி போட்டித் தேர்வில் கேட்டாங்கன்னா 1098 அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ரைட்டா? இது ஒரு போட்டித் தேர்வுக்கான ஒரு பாயிண்ட், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சாலை பாதுகாப்பு அதெல்லாம் விடுங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றத நம்ம சொல்லணும். ரைட்டா? இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, பார்வை திறனற்றோர் புத்தகங்களை படிப்பதற்கு சிறப்பான ஒரு முறை உள்ளது. தாளில் எழுத்துக்கள் சிறு சிறு புள்ளிகள் மேடுகளாக உள்ளவாறு எழுதப்பட்டிருக்கும். இவற்றை தடவி பார்த்து கற்க முடியும். இம்முறைக்கு பிரெய்லி முறை என்று பெயர். அப்ப எனக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க, பார்வை அற்றவர்கள் அவங்க படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன முறை அப்படின்ற மாதிரி ஏதாவது மேபி கேட்கலாம். அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது ஒன்றில் பிரெய்லி முறை அப்படின்னுச்சுன்னா ஸோ பார்வையற்றவர்கள் கற்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் வந்து பிரெய்லி முறை அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ரைட்டா? இதெல்லாம் வந்து போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய பாயிண்ட் தானே. ஸோ 3ஆம் வகுப்புல ஒன்றுமே இல்லை, கண்டென்ட் அப்படிலாம் கிடையாது, இருக்குது, நம்ம தேடி பிடிச்சி தான் படிக்கணும். ரைட்டா? சின்ன சின்ன பாயிண்ட் தான் இருக்குது. நான் தான் சொன்ன ஒரு நாள்ல படித்து முடிச்சிடலாம். இங்கே பாருங்க, ஊனமுற்றோர் அல்லது இயலாதவர் என்று அழைக்காமல் மாற்றுத்திறனாளிகள் என்றே அவர்களை அழைக்க வேண்டும். ரைட்டா? ஸோ ஊனமுற்றவர்களை வந்து ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றத நம்ம சொல்லணும். இது வந்து பொறுத்துக்கணும், இதெல்லாம் குழந்தைகளுக்கு தான், நமக்கு அதை கேட்க மாட்டாங்க. நான் அதாவது இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கூட சொல்கிறேன், என்ன சார் ஸ்பீடாக போகிறீங்கன்னு நிறையாதுங்க. ஸோ புக்கு இல்லை, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நான் என்னென்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா அதெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பர் பெனில் நோட் பண்ணி வச்சுட்டா கூட உங்களுக்கு போதுமானது. பின்னாடி புக் பேக்கில் 1 மார்க் சின்ன கேட்டிருப்பாங்க, வேணா நீங்கள் ஃபில் பண்ணிப்பாங்க. நான் இன்னரில் மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான், ஒரு லெசனே முடிஞ்சிச்சு, எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஸோ 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் புக் இல்லை சார், நோட்ஸ் கொடுங்க சார் எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. ரைட்டா? ஸோ புக்கை பார்த்து சும்மா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒரு பேப்பரில் சும்மா நோட் பண்ணிட்டாங்களோ போதும், கடைசி டைமில் படிச்சுக்கலாம். பருப்பொருட்களின் நிலைகள். ஸோ அடுத்தது பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தோட நோக்கம் என்ன, நம்ம சுற்றியுள்ள பருப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், திடம் திரவ வாயு பற்றி தெரிஞ்சுக்கணும், எளிய சோதனைகள்ன்றாங்க, பருப்புகள் பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அதனுடைய இயல்புகளை விவரிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கதையெல்லாம் ஆசிரியர் லீலா அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை, பட் இது மாதிரி பிங்க் கலரில் கொடுக்குறாங்க. அப்போ பருப்பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஃபினேஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அனைத்துமே பருப்புகளானவை, நிறையும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மையும் கொண்ட ஒரு பொருளும் பருப்பொருள் எனப்படும். ரைட்டா? ஸோ பருப்பொருள்னா என்ன அப்படின்னா நம்ம இது தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மை சுற்றிய பருப்புகள் சிலவற்றை பட்டியலிடுகின்றாங்க, அது கீழே கொடுத்துருக்காங்க, நாம் அதை வந்து படிச்சுக்கலாம். ரைட்டா? நிறை என்றால் என்ன, ஒரு டெஃபினேஷன். நிறைனா என்ன, ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அது நிறை எனப்படும். ஒரு பொருளில் காணப்படும் துகள்களோட அளவு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நிறை அப்படின்னு சொல்றாங்க. பருப்பொருட்கள் நம்மை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நாம் சுவாசிக்கும் காற்று, எடுத்துக்கொள்ளும் உணவு, பருகும் நீர், நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே பருப்பொருட்களால் ஆனவை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீயும் பருப்பொருளால் ஆக்கப்படுகிற என்பதை உனக்கு தெரியுமா? கண்டிப்பா, நாமளும் வந்து பல்வேறு விதமான வேதிப்பொருட்களால் தான் நம்ம ஆயிருக்கோம், நாமளும் ஒரு பருப்பொருள் தான். ரைட்டா? ஸோ கன அளவு என்ன, ஒரு பொருள் அடைத்துக்கொள்ளும் இடத்தின் அளவே கன அளவு. ஒரு பொருள் அடைத்துக்கொள்ளும் இடத்தின் அளவே கன அளவு. இதெல்லாம் டெஃபினேஷன். ஸோ திடம், திரவம், வாயு 3 நிலைகளில் வந்து பருப்பொருட்கள் இருக்கு. அதனுடைய பண்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது கடினமாக இருக்கும், எது நம்ம திடம், குறிப்பிட்ட வடிவம் கொண்டது, குறிப்பிட்ட கன அளவு கொண்டது, இதெல்லாம் திடத்துக்கான ஒரு இது. திரவம் எப்படி இருக்கும், கடினமற்றதா இருக்கும், குறிப்பிட்ட வடிவம் இல்லை, குறிப்பிட்ட கன அளவு கொண்டது, ஆனால் கன அளவு இருக்கு. இது கடினமற்றது. வாயு வந்து கடினமாக இருக்காது, வாயுவாக இருக்கும், கேஸாக இருக்கும். குறிப்பிட்ட வடிவம் எதுவும் கிடையாது கேஸுக்கு, குறிப்பிட்ட கன அளவு இல்லை. இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணி கேட்குறதோ இல்லை லிங்க் பண்ணி கேட்குறதோ ஏதாவது கேட்கலாம். ஸோ திடம், திரவம், வாயுன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது இதெல்லாம் நீங்கள் இந்த பாயிண்ட்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க ஏதாவது வந்து டைரெக்டாக கேட்காம உள்டா பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? சரி, பென்சில்ன்றது ஒரு திடப்பொருள், குறிப்பிட்ட வடிவமும் கன அளவு கொண்ட ஒரு பொருள் திடப்பொருள் எனப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. திடப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஆப்பிள், ரோஸ் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் திடப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு. திரவம் இந்த பாருங்க, இப்போ இதெல்லாம் வந்து கண்டென்ட் நமக்கு தேவையில்லை. ரைட்டா? இந்த கண்டென்ட்லாம் நம்ம உட்காந்து படிக்க போறோமா, இல்லை, அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ எக்ஸாம் பாயிண்ட்ல என்ன கேட்பாங்களோ அதுதான். இப்போ திரவம்னா அந்த என்ன பொருள் நம்ம ஊத்துறோமோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வடிவம் மாறிக்கும் திரவத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? ஸோ திரவனுக்கு வடிவம் வந்து இல்லை அப்படின்றத அவங்க வந்து எடுத்து காட்டியிருக்காங்க.
பாத்திரத்தின் வடிவத்திலே இருக்கும் பாருங்க. அவங்களே பிங்க் கலர் கொடுத்துட்டாங்க. அதாவது திரவங்களுக்கு வடிவம் இல்லை, நம்ம என்ன பாத்திரத்தில் ஊத்துறோமோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வடிவம் வந்து மாறிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா? வாயுனா என்ன? வாசனை திரவியங்களே தெளித்தோளோ அல்லது ஊதுபத்தி ஏற்றினாலோ அதன் வாசனை எப்படி அறையும்போது பாருங்க காத்துல அப்படியே பரவுது. ரைட்டா? சமையல் எரிவாயுக்களில் உள்ள வாசனை தருவது எது அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் எல்பிஜி கேஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இப்போ வச்சுருக்கீங்க. ரைட்? ஏதாவது சம்திங் லீக் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? அந்த ஸ்மெல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமான்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் இருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இருக்காது. ஸோ இது மாதிரி கேட்டாங்கன்னா இது வந்து டைரெக்டாக இல்லை பாருங்க, ஆன்சர் இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். மெர்காப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்பிஜி கேஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த கேஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மெர்காப்டன் அப்படின்னு கலந்துருப்பாங்க. அப்படி கலந்துக்கிறதுனால தான் என்ன நடக்குது, நமக்கு லீக் ஆகும்போது வாசனை வருது, இல்லைன்னா வாசனையே அடிக்காது. ரைட்டா? அது பேர் தான் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் எடுத்துக்காட்டு இதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு தேவையானது மட்டும் வருவோம். ரைட்டா? பருப்பொருளுக்கு நிலை மாற்றங்கள். உருகுதல்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் உருகுதல். எடுத்துக்காட்டு வந்து பனிக்கட்டியை திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அது நீராக திரவமாக மாறுகிறது. உருகுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு பனிக்கட்டி லிக்விடாக மாறுது அப்படின்ற மாதிரி. ரைட்டா? செஞ்சு பார்க்கறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆவியாதல்னா என்ன? திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு ஆவியாதல். எடுத்துக்காட்டுக்கு வந்து நீரை சூடுபடுத்தும் போது அது நீராவியாக மாறுகிறது. ஆவியாதல்னா என்ன? அப்போ உறைதல்னா என்ன? உறைதல்னா திரவ பொருளை குளிர்விக்கும் போது அது திடப்பொருளாக மாறுகிறது. இது வந்து உறைதல். இப்போ நீரை உறைவிப்பானில் அதாவது குளிர்சாதன பெட்டியில் வச்சிங்கன்னா அது வந்து பனிக்கட்டியாக மாறுது. இது உறைதல். அப்போ சுருங்குதல்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாயு நிலையில் உள்ள ஒரு பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வே சுருங்குதல். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள், வானத்தில் மேகங்கள் இருக்குது, ஆவியாக இருக்குது, நீர் ஆவியாக இருக்குது, அது சுருங்குதல், அது குளிருது. குளிரும் போது என்ன ஆகுது, நமக்கு வந்து மழை பொழிவாக வருது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக். ரைட்டா? ஏதாவது உல்ட்டா பண்ணி கேட்கலாம். ஸோ அடுத்தது கவனிப்போமா அப்படின்னு போட்டிருக்காங்க, அது தேவையில்ல. உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க பாருங்க. காற்று என்பது ஒரு கலவை. காற்று என்பது ஒரு கலவையா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், காற்று என்பது ஒரு கலவை. ஏன்னா காற்றில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அது இதுன்னு ஏகப்பட்டதாக இருக்குது. ஸோ காற்று என்பது ஒரு விதமான கலவை. காற்று வீசும்போது அதை நாம் உணரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்? பருப்பொருளின் பண்புகள். நிறை வடிவம் உண்டு, இடத்தை அடைத்துக் கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்காங்க. திடம். திரவம்னா நிறை உண்டு, வடிவம் இல்லை, அவை இருக்கும் கலனில் வடிவத்தை பெறும், இடத்தை அடைத்துக் கொள்ளும். இது திரவம். வாயு வந்து நிறை உண்டு, வடிவம் இல்லை, இடத்தை அடைத்துக் கொள்ளும், இவை அனைத்து திசைகளிலும் பரவும். ஸோ இந்த பண்புகளில் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? இதை நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். எரிபொருட்கள், காகிதம், கட்டை, காய்கறிகள், கறி, துணி, நிலக்கரி, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்றவர்களுக்கு எரியக்கூடியவை. சமையல் எரிவாயு, சாண எரிவு போன்றவை வாயு எரிபொருட்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எரிக்கும் போது எவை அதிக வெப்பத்தை கொடுக்கின்றனவோ அவை இவற்றை வெப்பப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம். இந்த பொருட்கள் வந்து எரிபொருள்கள் என்று பெயர் அப்படின்றாங்க. திட எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி, கறி, மரக்கட்டை, சாணம்ன்றாங்க. சாண எரிவாயு, வாயுவுக்கு வந்து சாண எரிவாயு, வாயு கேஸ் ஆக்கிறதுக்கு வந்து சாண எரிவாயுன்னு சொல்லலாம். இன்னொன்று நம்ம சமையல் கேஸ் சிலிண்டரும் வாயு வடிவத்தில் இருக்குது. இதே திரவ எரிபொருள் அப்படின்னு சொன்னால் நம்ம மண்ணெண்ணெய், தாவர எண்ணெய், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் திரவ வடிவில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ரைட்டா? போக்குவரத்து சாதனங்களிலும் சமைக்கவும் எரிபொருளாக மின் ஆற்றல் பயன்படுகிறது. போக்குவரத்து சாதனங்களிலும் சமைக்கவும் எரிபொருளாக மின் ஆற்றல், ஏன்னா மின்சாரம் மூலியமாக நம்ம வந்து இப்போ கரண்ட் அடுப்புலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பேட்டரினால வந்து இப்போ பேட்டரி காரு, பைக்லாம் வந்துடுச்சு. போக்குவரத்து சாதனங்களும் பயன்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. திடம், திரவம், வாயு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புக் பேக்கு லைட்டாக நீங்கள் ஒரு முறை சும்மா செக் பண்ணிக்கோங்க. ஸோ மூணாவது விசை. விசைனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட்டா? விளையாட்டு வீரர் பந்தை மட்டையால் அடிக்கிறார், அது ஒரு விசை. மாணவர்கள் மிதிவண்டிகளை இயக்குகிறார்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விசை என்ற பாடலில் இயக்கம்னா என்ன? ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை இயக்கம் என்கிறோம். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம இயக்கம் என்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. இயக்கத்துக்கான டெஃபினிஷன். சரி, இப்போ விசைக்கு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் இயக்கம், இப்போ விசை. அப்போ ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அல்லது அப்பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலே விசை. விசைக்கான டெஃபினேஷன்: ஒரு பொருளோட இடத்தை மாற்றலாம் அல்லது நகரும் பொருளை வந்து நிறுத்தலாம்
அல்லது அந்த பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் விசை தான் விசை எனப்படும். ஸோ விசைக்கான ஃபோர்ஸ்க்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ இது டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு கான்செப்ட் இல்லையா? ஸோ அதை செஞ்சுக்கலாம். விசை இல்லாமல் எந்த பொருளும் நகர்த்தவே முடியாதுன்ட்டாங்க. விசையானது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இடையே செயல்படுகிறது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தள்ளுதல். இப்போ தள்ளுதல் எடுத்துக்காட்டு ஒருத்தர் மாற்றுத்திறனாளி தள்ளிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி வண்டியை தள்ளிட்டு போகிறாங்க, காரை தள்ளுறது, சரி ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது, இது எல்லாமே தள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் நகரும் திசையிலேயே விசை செயல்பட்டால் அது தள்ளுதல். ஒரு பொருள் வந்து நகருதுன்னா எந்த திசையிலோ அது பின்னாடி அப்படியே தள்ளுறது, அதுதான் வந்து தள்ளுதல். இழுத்தல் அப்படின்னா என்ன? ஒரு பொருள் நகரும் திசைக்கு ஆப்போசிட் சைடில் எது திசையில் விசை செயல்பட்டால் அது இழுத்தல் எனப்படும் அப்படின்றாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டுலாம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. விசையின் விளைவுகள். ஒரு பொருள் மீது விசையை கொடுக்க ஆற்றல் தேவை. ஒரு பொருள் மீது நம்ம விசை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி, ஆற்றல் தேவை. விசை நகரும் பொருளின் திசையை மாற்றுகிறது, விசை வேகத்தை மாற்றி அமைக்கிறது, விசை நகரும் பொருளை நிறுத்துகிறது, விசை ஒரு பொருளின் உருவத்தை மாற்றுகிறது. விசை வந்து என்னென்ன செய்யும், அதனுடைய எஃபெக்ட், விளைவுகள், அது வந்து பாருங்க. விசை நகரும் பொருளோட திசையை கூட மாற்றிடும், விசை வேகத்தை கூட மாற்றும், ஸ்பீடு. விசை நகரும் பொருளை நிறுத்தவும் செய்யும். விசை ஒரு பொருளின் உருவத்தை மாற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? விசை திசையை மாற்றுதல் அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து சொல்றாங்க. ஒரு மிதிவண்டியானது விசை கொடுக்கும் போது முன்னோக்கி நகர்ந்து செல்கிறது, விசை கொடுப்பதை நிறுத்தியவுடன் மிதிவண்டி நின்று விடுகிறது. நம்ம அன்றாட வாழ்வில் விசையின் சில பயன்பாடுகள், தண்ணி, நம்ம கிணத்துல தண்ணி அரிக்கிறோம், கயிறு இழுக்கிறோம், கதவை திறக்கிறோம், இது எல்லாமே விசையோட பயன்பாடுகள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விசையோட வேகத்தை மாற்றுதல். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விசை இயங்கும் பொருளை மாற்றுதல். இயங்கும் ஒரு பொருளின் மீது அதன் இயக்கத்திற்கு எதிர் திசையில் விசை கொடுக்கப்பட்டால் அந்த விசை அப்பொருளின் இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது. கால்பந்து விளையாடுகிறாயா, ஓடி வரும் கால்பந்து எவ்வாறு நிறுத்துவாய், இலக்கு தடுப்பவர், கோல் கீப்பர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சரி, ஒரு பொருளை தள்ளுவதற்கு கொடுக்கப்படும் விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசை போதுமானது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கூட சரியா தவறான்னு கூட கேட்கலாம். ஒரு பொருளை தள்ளுவதற்கு கொடுக்கப்படும் விசையை விட அதை இழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இழுப்பதற்கு குறைவான விசையை போதுமானது அப்படின்றத சொல்றாங்க. விசையின் வகைகள். விசையினாலே போர்ஸ்ல நிறைய விசை இருக்கு. தொடு விசை, தொடா விசை அப்படின்னு இருக்கு. அப்ப தொடு விசைனா எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றாங்க. தொடு விசையின் வகைகள்: தசைனார் விசை, எந்திர விசை, உராய்வு விசைலாம் தொடு விசை. தொடா விசைனா நம்ம புவியீர்ப்பு விசை, காந்த விசைலாம் தொடாத விசை, அதெல்லாம் தொடாமலே போர்ஸ் வந்து செயல்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? தூசி உறிஞ்சி, வேக்கம் கிளீனர், காந்தம், இதெல்லாம் தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ தொடு விசை, தொடா விசைக்கான எடுத்துக்காட்டு அது நம்ம சில இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏதாவது வந்து கேட்கலாம். ரைட்டா? நமது உடலில் உறுப்புகள் அல்லது தசை உதவியால் கொடுக்கப்படும் விசை தசைனார் விசை எனப்படும் அப்படின்றாங்க. எந்திர விசை, இயந்திரங்களால் கொடுக்கப்படும் விசை இயந்திர விசைன்னு சொல்லலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு மிக்சி, இந்த மாதிரி மண்வெட்டு, ஜேசிபி, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு விசை. பழங்கள் வந்து ஏன் கீழே விழுது பாருங்க. புவியானது எல்லா பொருட்களையும் தன்னை நோக்கி ஈர்க்கிறது. பொருட்களை நம்ம நோக்கி இழுக்க அவற்றின் மீது புவி செலுத்தும் விசையே புவியீர்ப்பு விசை. நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல 9.8 மீட்டர் செகண்ட் நம்ம படிச்சிருப்போம்ல, 9.8ன்னு சொல்லி, அது புவியீர்ப்பு விசைன்னு படிச்சிருப்போம். அது ஒரு பொருள் மேலே எரிஞ்சு அது ஏன் கீழே வருதுன்னா அது புவியீர்ப்பு விசை தான் காரணம் அப்படின்றத நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை தான் அவங்க சொல்றாங்க. காந்த விசை. பெரும்பாலான பொருட்களை தம்மை நோக்கி ஈர்க்கும் பொருள் காந்தமாகும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அடுத்தது உராய்வு விசை. உராய்வு விசை அப்படின்னா என்ன? சிந்திக்க, சுண்டாட்டம் விளையாடுறதுக்கு முன் சுண்டாட்ட பலகையின் மீது மின்பொடியை தூவுவது ஏன்? அது உராய்வு வந்து கரெக்டாக இருக்குன்றது தான் அது தூவுறாங்க. ரைட்டா? 2 பரப்புகள் ஒன்றையொன்று தொடும் போதோ அல்லது ஒன்றின் மீது மற்றொன்று நழுவி செல்லும் போதோ ஏற்படும் விசை உராய்வு விசை எனப்படும். அதாவது 2 பரப்புகள் ரைட்டா ஒன்றையொன்று தொடும் போதோ அல்லது ஒன்றின் மீது மற்றொன்று வந்து நழுவி செல்லும் போதோ ஏற்படும் விசை உராய்வு விசை. உராய்வு விசைக்கான டெஃபினேஷன் இது. ரைட்டா? ஸோ உங்களுக்கு தெரியுமா, 2 சிக்கிமுக்கி கற்களை ஒன்றோடு ஒன்று உரசும் போது உராய்வு, நெருப்பு உண்டாகிறது. அது ஒரு உராய்வு விசை. ரைட்டா? கற்களுக்கு இடையே ஏற்படும் உராய்வு விசையை தீப்பொறியை உருவாக்குறதுன்னு சொல்றாங்க. நம்ம தீப்பெட்டியை வச்சு இப்படி உரசரம்ல, தீக்குச்சி பற்ற வைக்கிறோம், அது ஒரு உராய்வு விசை. சிக்கிமுக்கி கற்கள் அது ஒரு உராய்வு விசை. சறுக்கு விளையாட்டு உராய்வு விசை. நம்ம ரோட்ல கார் போதுன்னா அதுவும் வந்து ஒரு உராய்வு விசை தான். அந்த கிரிப்புக்காக தான் கார் டயர்ல பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் கிரிப்பா இருக்கணும், ரோடை வந்து இது பண்ண, அது ஒரு உராய்வு விசைக்காக தான் கொடுக்குறாங்க. ரைட்டா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் சில எடுத்துக்காட்டுகள், உராய்வு விசைக்கான எடுத்துக்காட்டுகள். கோடிட்ட இடம் ஃபில் பண்ணுங்கன்ட்டாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஆட்டங்குது. 3 பாடம் முடிச்சிட்டோமா?
நான் என்ன படிச்சு பாருங்க, என்னென்ன சொன்னோன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படியே ஒரு பேனால நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க இருக்குது, இது ஒரு முடிஞ்சதா ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவோம். இதே மாதிரி ஒரு டேர்மு, இப்போ இதே சயின்ஸ் முடிஞ்சதா அது சோசியல் தமிழ்னு சொல்லி ஒரு நாளைக்கே ஒரு டேர்மே படிச்சு போடலாம். அந்த அளவுக்கு தான் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தைகள் கிடையாது, இதே மாதக்கணக்காக படிச்சுட்டு இருக்கிறது. நாமெல்லாம் ஒரே நாளில் படித்து முடிச்சிடலாம். முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் படிச்சுட்டு அப்படியே நகர்ந்து போகாமல் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமான தினங்கள் கொடுத்தாங்க, சில விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க, டெஃபினிஷன் கொடுத்தாங்க, வேறுபாடுகள் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு பேப்பரில் 3ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸ் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு போட்டு ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் வருதா எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு கடைசி டைமில் அது ஒரு முறை வந்து புரட்டி பார்த்துட்டு போயிடுங்க. அவ்வளோதான், வேறு விஷயமே கிடையாது. ரைட்டா? சரி, ஓகே. அன்றாட வாழ்வில் அறிவியல், இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10th வரைக்குமே அன்றாட வாழ்வியல் அறிவியல் வேதியியல்ன்ற மாதிரி அன்றாட வாழ்வியல் அறிவியல்ன்றது நமக்கு ஹையர் கிளாஸ் வரைக்குமே கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம சமையலில் என்னென்ன பயன்படுத்துகிறோம், இப்போ உப்புன்றது அன்றாட வாழ்வியல் வேதியியல், சமையல் சோடா. ஸோ இது மாதிரி நம்ம அன்றாட லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சயின்ஸை கெமிஸ்ட்ரியோ சம்திங் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து கேட்பாங்க. ரைட்டா? கொதிக்க வைத்தல் என்றால் என்ன, கொதிக்கிறது, கொதிநிலைன்னா என்ன, அதெல்லாம் சொல்கிறாங்க. நீரை கொதிக்க வைத்தல் நன்மைகள், கிருமிகளை நீக்குகிறது, செரிமானத்தை அதிகரிக்கிறது, நீரின் மூலம் பரவும் நோய்களிலிருந்து நம்மை காக்கிறது. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அது கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்கணும். சூடாகவும் குடிக்கக்கூடாது, கொதிக்க வச்சிடணும். அதோட கிருமிகள் வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிக்கணும் தான் டாக்டர் வந்து பரிந்துரைப்பாங்க. அப்போ தான் சளி பிடிக்காது, உடம்புல எந்த வியாதியும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ அப்படி தான் பண்ணணும். இட்லியை சமைக்கிறது, இட்லியை சமைக்க முறையெல்லாம் கொடுத்துறாங்க. இட்லி எப்படி சமைக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்களாம் நம்மளை கேட்க மாட்டாங்க. ஸோ நாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரைட்டா? அரிசி மாவு உளுந்த மாவு போடுறாங்க, அதுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் இது முக்கியம். இங்கே பாருங்க, நீராவியால் சமைப்பது நன்மைகள். இப்போ ஒரு பொருளை நம்ம நீராவியால் சமைக்கிறோம். இட்லி எப்படி சமைக்கிறோம், நீராவியால் சமைக்கிறோம். அப்போ அதில் என்ன நன்மைகள் இருக்குது, இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். எப்படின்னு பாருங்க, இது சமைப்பதற்கான மிக எளிய முறை. இது கேட்க மாட்டாங்க. நீராவியால் சமைத்த உணவு எளிமையாக செரிமானம் அடையக்கூடியது. இப்போ நீங்கள் தோசை சுடுறீங்க, எண்ணெய் போட்டு சுடுறீங்க, அது செரிமானத்தை அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஆனால் இட்லி பாருங்கள், செரிமானம் ஈஸியாகிடும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இட்லி தான் வாங்கிட்டு போவாங்க, ஏன்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும். ஸோ வந்து செரிமானம் வந்து ஈஸியாகிடும் நீராவியால் வேகக்கூடிய எந்த ஒரு பொருளுமே. ரைட்டா? இதோட எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம்னா இது பாருங்க, நீராவியால் சமைத்த உணவானது வைட்டமின் சி மற்றும் ஈயை தக்க வைக்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொருள் ஏதாவது ஆப்ஷன் போட்டு கூட எந்தெந்த வைட்டமினை தக்க வைக்கிறது, இல்லை என்ன இருக்கிறது, என்ன பெனிஃபிட், ஏதாவது சம்திங் அவங்க இஷ்டத்துக்கு இதை கொஷினாக கன்வெர்ட் பண்ணலாம். ரைட்டா? நீராவியால் சமைத்த உணவானது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஈயை தக்க வைக்கிறது அதில் வந்து இருக்கும். அப்போ நீராவியில் இல்லாமல் நம்ம தோசைக்கல்ல தோசை விடுறோம், அதெல்லாம் வந்து அது போயிடும், அந்த வைட்டமின் வந்து போயிடுன்ற மாதிரி கணக்கு. ரைட்டா? சரி, நாம் இடியாப்பத்தினை நீராவியால் தான் சமைக்கிறோம். இடியாப்பம் செய்ய அரிசி தேவைப்படுது. இடியாப்பன்றது செய்யறதுக்கு அரிசி தேவைப்படுது. நம்ம இடியாப்பன்றது நீராவியால் தான் சமைக்கிறோம். அப்போ இடியாப்பத்தில் என்ன இருக்கும், வைட்டமின் சியும் ஈயும் இருக்கும் இடியாப்பத்தில். ஸோ டாக்டர் கூட சம்டைம் வந்து இடியாப்பத்தை சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க உடம்பு சரியில்லாத போது. ரைட்டா? பல வகையான இட்லிகளை சுவைப்போமா, அதெல்லாம் போட்டிருக்கேன். பீட்ரூட் இட்லி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரைட்டா? இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதெல்லாம் குழந்தைங்க படி தெரிஞ்சுக்கிறது நமக்கு என்னத்துக்கு. வீட்டு உபயோக சாதனங்கள் அழுத்த சமையல் கலங்க என்ன பண்ணுறாங்க, இல்லைன்னா எப்படி இருக்கு, மின் விளக்கு மின் விசிறிலாம் நம்மளால வீட்டில் இல்லாமல் இருக்க முடியாது. படத்தில் உள்ளதை போட்டு பாத்திரத்தை பார்த்தது உண்டு, அதெல்லாம் விட்டுடுவோம். அழுத்த சமையல் நன்மைகள், உணவு தயாரிக்கும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறோம் இல்லையா, அதனோட நன்மைகள் என்ன அப்படின்றத மேபி நன்மைகள்ன்றதை விட அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழுத்த சமையல் நன்மைகள் என்ன, உணவு தயாரிக்கும் நேரத்துக்கு குறைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் சோறு வேக வைக்கிறீங்க, அரிசியை வேக வைக்கிறீங்க, அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வருது. இதே நீங்கள் ஒரு குக்கரில் வச்சு அதை கரெக்டாக தண்ணியை வச்சுட்டு நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே 3 விசில் அடிச்சிடும். ரைட்டா? 2 விசில் 3 விசில் அடிச்சிடும், நமக்கு சாப்பாடு ஆகிடும். ஸோ நேரத்தை மிச்சப்படுத்துகிறது ஒன்று. ரெண்டாவது, எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து ஆற்றலை சேமிக்கிறது. எஸ், ரொம்ப நேரம் எரிஞ்சுன்னா கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும், சீக்கிரம் முடிஞ்சால் நமக்கு கேஸ் வந்து மிச்சம். பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை உணவில் தக்க வைக்கிறதுன்றாங்க. ஸோ குக்கரில் சமைக்கிறது பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை உணவில் தக்க வைக்கிறது அப்படின்றாங்க. என்ன அதுக்காக சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சமைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதனுடைய கஞ்சி வந்து வடிச்சிருவீங்க. ஸோ கஞ்சியில் நிறைய சத்துக்கள் வந்து போயிடும். அந்த காலத்தில் கஞ்சிலோட நம்ம வடித்த கஞ்சியில் உப்பு போட்டு குடிப்பாங்க, காலையில் நேரத்தில் சூடாக குடிப்பாங்க, காப்பிக்கு பதில் டீக்கு பதிலாக. இப்போல்லாம் குடிக்கிறாங்களான்னு தெரியலாம், வடிச்சு விட்றாங்க. இப்போ பெரும்பாலும் குக்கர்லேயே சமைக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதனால் கஞ்சின்றதே ஒன்றும் இல்லாமல் இருக்குது. பட் ஊட்டச்சத்துக்களை உணவில் தக்க வைக்கிறது உண்மை. இது பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கேட்கலாம். அழுத்த சமையல் கலன், அதாவது குக்கரை தான் சொல்கிறாங்க. அழுத்த சமையல் கலன் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட 4 மடங்கு வேகமாக சமைக்கிறது. 4 மடங்கு
இந்த ப்ரெஷர் குக்கர்லாம் நம்ம சமைக்கிறோம் இல்லையா, இது மாதிரி சமைக்கிறது 4 மடங்கு வேகமாக சமைக்கிறது. இது ஒரு பாயிண்ட், 4 மடங்கு வேகமாக சமைக்குது அப்படின்றது. ரைட்டா? பிற வீட்டு உபயோக சாதனங்கள் இந்த மாதிரி வாயு அடுப்பு, அரைக்கை இயந்திரம் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லைட்டாக பார்த்துட்டு போயிடுங்க. குளிர்சாதன பெட்டி, இதை ஃப்ரிட்ஜு தான் வந்து சொல்லியிருக்காங்க. உட்பக்கம் இருக்குது. பாக்டரி வளர்ச்சியை குறைத்து அவற்றை இது வந்து என்ன இருக்குது, குளிர்சாதன பெட்டியில் உள்ள இறப்பி பம்ப் உட்பக்கத்தில் உள்ள வெப்பத்தை வெளிப்பக்கமாக வெளியேற்றுகிறது. இது பொருள் குளிர்ச்சியாக இருக்க உதவுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. குளிர்சாதன பெட்டி என்பது சிறப்பானது ஒரு உபயோக சாதனம். இது உணவுப் பொருட்களை கெட்டுப்போகாமல் வைத்திருக்கிறது. இது ஆவியாதல் மூலம் குளிர்வித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அப்ப குளிர்சாதன பெட்டின்றது என்ன தத்துவத்தில் செயல்படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது ஒரு பாயிண்டா இருக்குது பாருங்க. இது ஆவியாதல் மூலம் குளிர்வித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஃப்ரிட்ஜ் எதன் மூலம் செயல்படுகிறது, இது ஒரு தத்துவம், ஒரு பாயிண்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். குளிர்சாதன பெட்டியின் உட்பக்கம் உள்ள மிக குளிர்ச்சியான வெப்பநிலை உணவுப் பொருட்களில் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை குறைத்து அவற்றை நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. இப்போ உணவை நம்ம வைக்கிறோங்க ஃப்ரிட்ஜில், அது ஏன் கெடுல அப்படின்னா பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அது கட்டுப்படுத்துகிறது, குறைக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. ரைட்டா? அப்புறம் வழிமுறைகள்ன்றாங்க. இந்த பிக்சர் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, எக்ஸாம் பாயிண்டாக போயிடல. ரைட்டா? சில முக்கியமான விஷயம் மட்டும் தெரியும். சமையலறை மருத்துவம், இது கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படின்னா இது வந்து ஹையர் கிளாஸில் கூட இருக்குது. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்கள், உணவுப் பொருட்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, மருத்துவம் சார்ந்த குணங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஹையர் கிளாஸ் கூட கொடுத்துருக்காங்க. இப்போ படிச்சுட்டு நீங்கள் ஹையர் கிளாஸ் படிச்சிங்கன்னா ஒரு முறை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு முறை படிக்கிறதுக்கும் ஒரு டைம் படிச்சுட்டு இன்னொரு முறை படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே படித்து இப்போ பூண்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மீண்டும் ஹையர் கிளாஸில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏற்கனவே 3ஆம் வகுப்பில் படித்தோம்ல, ஓ ரைட் இதுதான் அங்கே வருங்குது. அப்போ வந்து ரீகால் ஆகுது, நமக்கு ஒரு முறைக்கு 2 முறை படித்த மாதிரி ஆயிடுதுல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். சமையலோட மருத்துவம், ரைட். இப்போ பூண்டுன்றது ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என பூண்டு அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ பூண்டு அப்படின்னு போடலாம். இது வந்து எதிர்ப்பு சத்து உள்ள ஒரு மருத்துவ குணம் கொண்டது அப்படின்றது. இது ஏழைகளுக்கு வந்து ஒரு உயிர் எதிர்ப்பொருள்னா அது பூண்டுன்னு சொல்லலாம். இது ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திட உதவுகிறது. அப்போ பூண்டு எதுக்கு யூஸ் ஆகுது, ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது ஒரு மருத்துவ குணம் தானே. சளியை குணப்படுத்தவும் இந்த பூண்டு வந்து பயன்படுகிறது. சில பேர் வந்து சளி பிடிச்சதுன்னா பாலில் மஞ்சத்தூளும் இந்த பூண்டும் லைட்டாக தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு குடிப்பாங்க. ஸோ அந்த பூண்டும் மஞ்சளும் பாலில் கலப்பதனால சளி வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது ஒரு மருத்துவம், நம்பிக்கையில் இல்லை, மருத்துவம், உண்மை, அது ஃபேக்ட். ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் இது வந்து பாருங்கள், இந்த ரத்த அழுத்தத்தை வந்து சமநிலையில் வச்சுக்கிறது பூண்டு, சளியை குணப்படுத்துது. இது 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பூண்டு. ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது என்னன்னா பூண்டு. ரைட். அடுத்தது பெருங்காயத்துக்கு வருவோம். செரிமானத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. குழம்புல ஏதாவது கொஞ்சம் இது முக்கியமான செய்யும் போது பெருங்காயம் கலப்பாங்க. எதுக்குன்னா செரிமானத்தை அதிகப்படுத்துகிறது, அது ஈஸியாக ஜீரணம் ஆகிடும்ன்றதில்ல. வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது. பெருங்காயம் எதுக்கு பயன்படுகிறது, மொத்தம் 3 விஷயம். செரிமானத்தை அதிகரிக்குது ஒன்று, ரெண்டாவது வயிற்றுப்போக்கை தடுக்குது, வயிற்றுக்கடுப்பு போன்ற வயிற்று வலி, வயிற்றுக்கடுப்புனா வயிற்று வலி தாக்கம், வயிற்றுக்கடுப்பு போன்றதுக்கு மருந்தாக வந்து பயன்படுத்தப்படுகிறது பெருங்காயம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது மாதிரி மருத்துவ குணங்கள்லேருந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் ஹையர் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இஞ்சி செரிமானத்தை ஊக்குவிக்கின்றது, குமட்டல் உணர்வை குறைக்கிறது. ஸோ வந்து வாமிட் வரும்போது குமட்டுறது, ஒரு மாதிரி எனக்கு குமட்டுற மாதிரி இருக்குன்னா இஞ்சி டீ குடிக்கிறது, அல்லது இஞ்சி இது மாதிரி ஏதாவது பாலில் கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டு வர்றதை தடுக்கும், அல்லது அந்த குமட்டல் வருவதை தடுக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ குமட்டல் உணர்வை குறைக்கிறது. இந்த லெமனு, இஞ்சி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து நல்லா ஞாபகம், செரிமானத்தை மோஸ்ட்லி இஞ்சி செரிமானம், அது ஞாபகம் வந்துடும். குமட்டல் உணர்வை குறைக்கிறது அப்படின்றது இஞ்சி. அடுத்தது மஞ்சளும் மருத்துவ குணம் கொண்டது. இது பொதுவாக கிருமி நாசினியாக பயன்படுகிறது. மஞ்சள் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, கிருமி நாசினியாக பயன்படுத்துறாங்க. காயத்தை குணப்படுத்த பயன்படுகிறது. வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெயில் மஞ்சள் எடுத்து தேங்காய் எண்ணெயோட கலந்து அந்த அடிபட்ட இடத்த, காயம்பட்ட இடத்துல வந்து வைப்பாங்க. அது வந்து அந்த புண்ணை வந்து குணப்படுத்திடும். ஹாஸ்பிட்டலும் போக மாட்டாங்க. மஞ்சள், தேங்காய் எண்ணெய் இது 2ம் கலந்து வச்சாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ அதனால் இன்ஃபெக்ஷனும் வராது. ஸோ கிருமி நாசினியாகவும் இருக்குது. இப்போ நம்ம மஞ்சள் போட்டு குளிக்கிறாங்க, எதுக்கு குளிக்கிறாங்க, அது வந்து கிருமி நாசினி, நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதை தடுக்கும். ரைட்டா? ஸோ அதேமாதிரி மஞ்சள் தெளிப்பாங்க வீட்டாண்ட, அதுவும் வந்து கிருமி நாசினி. ஸோ அப்போ மஞ்சள்லாம் கிருமி நாசினி,
அதே மாதிரி காயங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மஞ்சள், ரைட்டா? சரி, கருப்பு மிளகு. மிளகு சளி மற்றும் இருமலுக்கு மிக சிறந்த நிவாரணி. சளி பிடிச்சதுனாலே மிளகு தான். பெப்பர்ன்றாலே நமக்கு சளி மற்றும் இருமலுக்கு மிக சிறந்த ஒரு நிவாரணி அப்படின்னா மிளகு சொல்லலாம், ரைட்டா? ஸோ அது குவாலிட்டியாக இருக்கணும். இப்போலாம் வந்து நம்ம கடையில் வில்லேஜ் சைட்லாம் வைக்கக்கூடிய மிளகுலாம் 2ஆம் தரம் 3ஆம் தரம், மிளகுலேயே முதல் தரம் 2ஆம் தரம் 3ஆம் தரம்னு இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான நல்ல தரமான அந்த மிளகெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி போடுறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் கிடைக்குது. சந்தையில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மருத்துவ குணமே இல்லை. அது ஆக்சுவலாக வந்து ஒரு மட்டமான மிளகை தான் விற்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரேட் அதிகமானாலும் நல்ல மிளகு நம்ம வந்து தரமான ஒரு மிளகை வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அது சளி இருமெல்லாம் வராமல் தடுக்கும். லவங்கம். லவங்க மொட்டு பல்வலி நீக்க உதவுகிறது. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொத்தப்பல் சின்ன வயசுல நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு பல்லு சொத்தப்பல் வராதவங்களும் இருக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ ஏதாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பல் வந்து சொத்தப்பல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொத்தப்பல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லவங்க இருக்கு இல்லையா, அதை வந்து கடிச்சு மென்று அந்த சொத்தப்பலான வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சாங்க, ஒரு 2 minutes 3 minutes வந்து அப்படியே பிடிச்சாங்க அப்படின்னா அந்த பல்லு வலி வந்து போயிடும், ரைட்டா? இல்லை நீங்கள் மெடிக்கல்லே கூட போனீங்கன்னா இந்த லவங்க ஆயில் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. பல்வலி மருந்துன்னு கேளுங்களேன். பல்வலி மருந்து கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லவங்க ஆயில் தான். அந்த லவங்கத்தோட எண்ணெய், அதோட ஆயில், இது மாதிரி. ஏன்னா இது அப்படியே கடிச்சு மென்று வைக்கிறது நமக்கு வந்து ரிஸ்க்குன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆயிலை பண்ணி கொடுக்குறாங்க. அதை பஞ்சில் அந்த இடத்துல நம்ம பல்லில் வச்சோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் அந்த பல்லு வலி போயிடுது. ஸோ அப்போ லவங்கம் அப்படின்றது பல்லு வலியை குணப்படுத்த பயன்படுத்துகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க. என்ன சார் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்களா அப்படின்னா அனுபவத்தில் நான் சொல்கிறேன். லவங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மிளகு நம்ம சளி பிடிச்சா யூஸ் பண்ணியிருக்கோம். மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறீங்க. பட் உண்மையிலே இது குணப்படுத்துறதுக்குன்னு நான் சின்ன வயசில் நம்மளாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ரைட்டாக? அதெல்லாம் நம்ம பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் குழந்தைகளை நம்ம சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் செய்யலாமா? கொத்தமல்லி சாறு. கொத்தமல்லி ரைட். இப்போ கொத்தமல்லி சாறு அப்படின்றது முக்கியம் இல்லை. இதில் என்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இச்சாறு நெஞ்சு எரிச்சலை குறைக்கிறது. கொத்தமல்லி இலைகளை அரைத்து சாறு எடுக்கவும். இந்த கொத்தமல்லி சாறு வந்து நெஞ்சு எரிச்சலை குறைக்கிறது. இந்த சாற்றில் மிக அதிக அளவு இரும்பு மற்றும் விட்டமின் A, B, C உள்ளன. அப்போ கொத்தமல்லி சாறு என்ன இருக்குன்னா இரும்பு சத்து இருக்கு மற்றும் வைட்டமின் A இருக்கு, B இருக்கு, C இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? கொத்தமல்லி தேநீர் தயாரிக்கும் முறை. கொத்தமல்லி டீ, ரைட்டா? சரி, இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு எப்படி தயாரிக்கிறாங்க நம்மள கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ரைட்டா? இதோட பயன்பாடுகள், இதில் என்ன சத்து இருக்குது, அந்த மாதிரி விஷயம் மட்டும். இதை வந்து இவ்வளோ தண்ணி கலக்கணும், இவ்வளோ பண்ணணும், அதெல்லாம் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அன்றாட வாழ்வில் எளிய அறிவியல் சோதனைகள்ன்றாங்க. ப்ராக்டிக்கலாக செஞ்சு அவ்வளோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ரைட்டா? இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸு ஓவர். இப்போ நான் இதெல்லாம் நான் படித்து காட்டணும், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரைட்டா? இதெல்லாம் படித்து காட்டணும், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற மாதிரி மற்ற விஷயங்கள் வந்து இல்லை, ரைட்டா? இங்கே பாருங்க, இது ஏதோ நீர் மற்றும் பாலின குதிநிலை வெப்பமானி கொண்டு அளவிட. வெப்பமானினா என்ன? இந்த நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் வச்சுப்போம், டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான், ரைட்டா? வெப்பமானி என்றால் என்ன பாருங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. வெப்பநிலை அளக்க உதவும் கருவிக்கு பேரு வெப்பமானி என்று பெயர். இது உரையிடப்பட்ட நீண்ட கண்ணாடி குழாயினால் ஆனது. இதில் அளவுகோலில் உள்ளது போல அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த அளவுகள் நமது உடல் வெப்பநிலை குறிக்கும். ஸோ வெப்பநிலைமானினா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? இதுக்கு உங்களுக்கு திரும்ப போட்டிருக்காங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. டேனியல் ஃபாரன்ஹீட் என்று ஜெர்மன் இயற்பியல் அறிஞர் 1714ஆம் ஆண்டு பாதரச வெப்பமானியை கண்டறிந்தார். மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிற இந்த மாதிரி வெப்பநிலை மானில் பாதரசம் வந்து இருக்கும். ஒரு லிக்விட் மாதிரி இது வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாதரசம் இருக்கும், ரைட்டா? ஸோ இதில் வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா பாருங்க, டேனியல் ஃபாரன்ஹீட் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மன் இயற்பியல் அறிஞர். எப்போ கண்டுபிடிச்சாரு? 1714ஆம் ஆண்டு பாதரச வெப்பநிலைமானியை கண்டறிந்தார். எந்த ஆண்டு கண்டுபிடித்தாருன்னு கேட்டால் 1714. யார் கண்டுபிடித்துன்னு கேட்டாங்கன்னா டேனியல் ஃபாரன்ஹீட். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா ஜெர்மனி. அவர் எந்த விதமான அறிவியல் அறிஞர்னா அவர் ஒரு இயற்பியல் அறிவியல் அறிஞர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ நீர் வந்து 100 டிகிரி தான் கொதிக்கும். 100 டிகிரியில் அது கொதிக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஆவியாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் 100 டிகிரி தான் காட்டும். அது ஒரு 100 நீரினுடைய அதிகபட்ச கொதிநிலை என்பது 100 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அவ்வளோதான்பா, சயின்ஸை முடிச்சிட்டோம். 3ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கிற சயின்ஸை அவ்வளோதான். நான் எவ்வளோ நேரம் படிச்சேன்னா அவ்வளோதான் நீங்களும் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஆக போகிறதில்ல, ரைட்டா?
சரிப்பா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்டுகளை மட்டும் தொகுத்துக்குவாங்க. நான் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் சொல்லி கொடுத்து நிறைய பேசுறதுனால தான் இவ்வளோ ஆகுது. நீங்களா மனசுக்குள்ளே படிச்சுட்டு அதை ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட டைமோட இதை விட பாதி டைம் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ லோயர் கிளாஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கெல்லாம் மெட்டீரியல் தேடாதீங்க. ஸ்கூல் புக்கில் அப்படியே படித்து பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஒரு நோட் போட்டோ இல்லை பேப்பர்லையோ எழுதி வச்சுக்கோங்க. ஹையர் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் டைமில் கடைசியாக ஒரு முறை இந்த லோயர் கிளாஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்லாம் ஒரு முறை ரீகால் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக நியமன தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்கள் கொடுப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இடைநிலை படிக்கிறீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விவரங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் அது செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.